Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் வீடியோ தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த கிளிப் வந்து நைட்டு 3 o'clock கிட்ட எடுத்திருப்பேன். 1:30க்கு ஷூட் முடிஞ்சது. ஒரு 1 hour வந்து பாத்தீங்கன்னா தலையெல்லாம் பிரிச்சு சிக்கலாம் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கலான்னு 3 o'clock போனேன். 3:15க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கால் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே போயிடுச்சு. குளிச்சு அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை நான். அதுவும் இல்லாமல் எனக்கு தூக்கமும் வரல. படுத்தாலே நிறையா கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ 6 to 7:30 வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் டைம். முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட முந்தானையில் வந்து இந்த அரிசியும் அதுக்கப்புறம் தேங்காய் நினைக்கிறேன் அதை வச்சு கட்டி விட்டாங்க வயிற்றில். ஸோ அது கீழே விழுவக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பின்பக்கம் மட்டும் அப்படியே வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. ஒன்று வந்துட்டு பொண்ணு ரைட் சைடு உட்காராமல் ஏன் லெஃப்ட் சைடு உட்காந்துருக்காங்க, மாற்றி உட்காந்துட்டாங்களோ அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரிலாம் மாற்றியெல்லாம் உட்காரல. ஜீவா வீட்டு சைடு வழக்கப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் படி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு லெஃப்ட் சைடு தான் உட்காருவாங்களாமா. அண்ட் 2வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னடமாக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லைடா நான் வந்து தமிழ். ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். இன்னமும் எனக்கு அவங்க லாங்குவேஜ் வந்து நான் இன்னும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலை. பட் இவ்வளோ நாள் இருந்ததில் எனக்கு பேச பேச வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 5 years of love, இன்னும் few minutesல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாற போகிறோம். அந்த ஃபீல் நல்லா இருந்தது. எனக்கு ஐரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்தது. இன்ச் பை இன்ச் பார்த்து பொறுமையாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விண்தூவும் மழை என்ற இதயன்னை இவள் தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் என்று இதயன்னை இவனுக்குள் என வெல்லுதே. இதயம் முழுக இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும். இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் முதலிரே.
பாசமேலடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சின் உள்ளே மலையடிக்கும் அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சின் உள்ளே மலையடிக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தாலியும் கட்டி முடிச்சாச்சு. அண்ட் இங்கேயும் வந்து எனக்கு ரொம்ப ஜூம் வச்சாங்கப்பா, அந்த ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். கண்ணில் தண்ணி வரல, நான் என்ன தான் பண்ணுறது. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து எனக்கு அந்த ஸ்மைலிங் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கும் ஜீவாக்கும். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். ஸோ தாலியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இந்த கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே இருந்தது. 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 5 years of loveல சும்மாவே 2 பேர் அடிச்சுட்டு ஆடுவோம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜீவா வந்து என்னை ரொம்ப கடுப்பேற்றி விளையாடுறதுல அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்போ கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, 24/7 ஒன்றா இருந்தோன்னா இன்னும் என்னென்னலாம் இவன் பண்ண போகிறானோ அப்படி தான் வந்துட்டு எனக்கு மைண்டில் இருந்தது. பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். அண்ட் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவோம், ஈக்குவலாக வந்து சண்டை போட்டே தான் இருப்போம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிடுவோம். ஸோ நம்ம மைண்ட் செட்டையும் புரிஞ்சுட்டு நமக்கு ஏற்ற வைப்லேயே பார்ட்னர்ஸும் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தோன்றும் அது யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும், 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஸோ என்னுடைய முகூர்த்தம் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் பார்க்குறதோட கொஞ்சம் அப்படியே டைம் போனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. அதுவும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த வீடியோஸ் கொடுத்தாங்க பார்த்திங்களா, அதில் போய் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளிப்ஸ்லாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. பெரியவங்க கால்லையும் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சைன் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக மண்டபத்துக்கு தான் போவோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடவே போகணும். அண்ட் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேட்டாங்க, அது எப்படி கோம்ஸ் நீங்கள் அழுவாமல் இருந்திருப்பீங்க, பார்க்கலாம் தாலி கட்டினதுக்கப்புறமாச்சு அழுக வருதா அப்படின்ட்டு. தாலி கட்டுறப்ப அழுக வரல, பட் அந்த சம்பிரதாயம்லாம் முடிய போகிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அமுச்சிடுறது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு அமுச்சிடுற அந்த சம்பிரதாயம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எங்கள் வீட்டிலேருந்து போகும்போது எனக்கு பேரண்ட்ஸ் அழுகிறத பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாேருக்கும் கண்ணு கலங்கும். எனக்குமே அப்படி தான் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா அழுகிறத பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சமாக அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் நானுமே கொஞ்சம் கண் கலங்கிட்டேன் தான். ஆனால் அந்த கிளிப்ஸ் வந்து யாரும் எடுக்கல, நல்ல வேலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரில் கிளம்பி மண்டபத்துக்கும் நம்ம போயாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது விப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அகெயின் முகூர்த்தத்துக்கும் வந்திருந்தாங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது எல்லோரையும் ஒன்றா பார்க்கும்போது. பட் என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன் நான். அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய், உயிரே நீ என்ன செய்கிறாய், உயிரின் உள்ளே வந்து செல்கிறாய். உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்னால் ஆகுமோ, உன்னை தேடித்தானே. அண்ட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர். SVK ஸ்டுடியோவில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டேஜ்லேயே ஸ்பாட்டில் ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. காலையில் முகூர்த்த தாலி கட்டியிருப்போம் இல்லைங்களா, ஸோ பிரித்து பார்த்தா தாலி கட்டியிருந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் ஒன் இது. ஸோ இவங்க டீமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரியே ஃபீல் ஆகாது. என்னமோ ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு.
புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாறச் செய்தாயடி மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பூவே முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய் அடி கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை. ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் மேலே சாப்பிடவும் போயிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த கேம் இருக்குது. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். இதோட இந்த vlog வந்து முடியுது. See you on next video girls. Bye bye. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி.